இன்றைக்கி என்னோடய கார்டனோட அப்டேட்டில் என்னென்னா, நமக்கு ஆந்திராவில் இருந்து வந்த இந்த மோஸ் ரோஸ் பற்றி தான் இன்றைக்கான அப்டேட்டில் பார்க்க போகிறீங்க. இவங்க எல்லாம் நல்லா செழிப்பாகவே சூப்பராகவே வந்துட்டாங்க. அடுத்த வாரங்களில் விற்பனைக்கு இவங்களும் ரெடி ஆகிடுவாங்க. ஆல்மோஸ்ட் நான் வாங்கின இந்த காம்போ பேக்கில் 25 கலர்ஸ் இருந்தது. என்கிட்ட இருக்கிற கலரே ஒரு 15 கலர்ஸ் இந்த பேக்கில் இருந்தது. இல்லாத கலர் பார்த்தா ஒரு 10 கலர்ஸ் தான். இந்த 10 கலர்ஸை விட மனசு இல்லாமல் தான் ஏற்கனவே இருக்கிற 15 கலர்ஸையும் சேர்த்து இந்த காம்போ பேக் வாங்கினேன். பூக்கள் எல்லாம் ரொம்பவே அழகாக சூப்பராகவே வளர ஆரம்பிச்சிட்டாங்க. பர்ஸ்லைன் வெரைட்டியும் டேராகவும் தான் ரொம்பவே அழகாக வளர்கிறாங்க. இது ரெண்டும் தான் இந்த 25 கலர்ஸ் காம்போவில் இருக்குது. அடுத்தடுத்த வாரங்களில் இவங்க எல்லாம் விற்பனைக்கு ரெடி ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது என் வீட்டு தோட்டத்தில் ஏற்கனவே இருந்த பர்ஸ்லைன் வெரைட்டி. புரியுதா? இந்த கலர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் சைஸில் சிறுசாக பூக்குறாங்க. ஆந்திராவிலேருந்து வந்த பூக்கள் சைஸில் கொஞ்சம் பெருசாக பூக்குறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இவங்க எல்லாமே பர்ஸ்லைனில் எல்லோ கலர். இவங்கள நான் என்ன பண்ணிட்டேன்னா, தொட்டியில் நான் வளர்க்காமல் நான் இப்போ புதுசாக வீடு கட்ட போகிறோம். அங்கே கொஞ்சம் வீட்டோட ஓரத்தில் செம்மரம் வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் ஊடுபயிர் மாதிரி இந்த பர்ஸ்லைன் வெரைட்டி எல்லாமே அதில் பதிச்சு வச்சுட்டேன். அவங்க ரொம்ப செழிப்பாகவே வளர்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம வீட்டு தோட்டத்தோட புது வரவுகள். இது 3 அடேனியம் வாங்கியிருக்கேன். பிளான்ட் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு செல்லை எடுக்கிறோம், பார்க்குறோம், பிடிக்கிறத ஆர்டர் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கு மண்கலவை ரெடி பண்ணி அவங்கள ரீபார்ட் பண்ணி நம்ம வீட்டில் வீட்டு தோட்டத்தில் அந்த செடிகள் செட்டாக வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திடீர்னு நேற்று பெஞ்ச மழைக்கு இந்த ரெயின் லில்லி ரொம்ப அழகாக சூப்பராக பூத்துருக்கு பார்த்திங்களா? இந்த ரெயின் லில்லியோடு மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டு திராட்சையும் ரொம்ப சூப்பராகவே பூத்துருக்கு. இந்த திராட்சைக்கு கவனிப்பு பத்தலை. ஏன்னா இந்த திராட்சையை நாங்கள் சாப்பிட்றதே இல்லை, குருவிகளுக்குன்னே விட்டுட்டோம். அதனால் ரொம்ப கவனிக்காமல் கவாத்து பண்ணாமல் இருக்காங்க. கவாத்து பண்ண 1-2 இடங்களில் பூக்களை பார்க்க முடியுது. இது ஃபுல்லாமே நிறையா கவாத்து பண்ணணும்.